வெள்ளை நிறத்தில் இடைவெளி இல்லாமல் போடப்பட்டுள்ள கோடுகள் உள்ள இடத்தில் நாம் மற்ற வாகனங்களை ஓவர்டேக் செய்யவோ அல்லது இந்த கோடுகளை கடக்கவோ கூடாது. மாறாக சீரான ஒரே வரிசையில் செல்ல வேண்டியது அவசியம். சாலைகளின் நடுவில் சிறிய சிறிய இடைவெளியுடன் போடப்பட்டுள்ள வெள்ளை நிற கோடுகள் உள்ள இடத்தில் நம் எதிர் திசையில் வாகனங்கள் வராமல் பாதுகாப்பான பட்சத்தில் இந்த கோடுகளை கடந்து நம் முன் செல்லும் வாகனங்களை ஓவர்டேக் செய்யலாம் என்பது அர்த்தம். சாலைகளின் நடுவில் மஞ்சள் நிறத்தில் இடைவெளி இல்லாமல் போடப்பட்டுள்ள கோடுகள் உள்ள இடத்தில் நாம் மற்ற வாகனங்களை ஓவர்டேக் செய்யலாம். ஆனால் இந்த மஞ்சள் கோட்டை கடக்காமல் ஓவர்டேக் செய்ய வேண்டியது அவசியம். சாலையின் நடுவில் போடப்பட்டுள்ள இரு மஞ்சள் நிற கோடுகளை ஒருபோதும் கடக்கக்கூடாது. இந்த கோடுகள் விபத்துகள் அதிகம் நடக்கக்கூடிய மற்றும் இருவழி சாலைகளில் பயன்படுத்துகின்றனர். சில இடங்களில் இரு மஞ்சள் நிற கோடுகள் இருக்கும். அதில் ஒன்று இடைவெளி இல்லாமலும் மற்றொன்று இடைவெளியுடனும் இருக்கும். இதில் நாம் இடைவெளியுடன் இருக்கும் கோடுகள் உள்ள பக்கத்தில் செல்லும் போது நாம் மற்ற வாகனங்களை ஓவர்டேக் செய்யலாம். ஆனால் இடைவெளி இல்லாமல் இருக்கும் கோடுகளின் பக்கம் செல்லும் போது நம் முன்னால் செல்லும் வாகனங்களை ஓவர்டேக் செய்யாமல் செல்ல வேண்டியது அவசியம். இன்னும் சில சாலைகளில் இடது மற்றும் வலது புறத்தில் வெள்ளை நிற கோடுகள் இருக்கும். இவை அந்த கோடுகளை கடந்து சென்றால் ஆபத்து அல்லது தாழ்வான பகுதி என்பதை குறிக்க உதவுகிறது. இன்னும் டெல்லி போன்ற இடங்களில் 3D ஜீப்ரா கிராசிங் என்னும் புது திட்டங்களும் வந்த வண்ணம் உள்ளன. இவை வேகமாக வரும் வாகனங்களின் வேகத்தை குறைக்க பெரிதும் உதவுகிறது. எனவே சாலைகளில் உள்ள குறியீடுகள் பாதுகாப்பாக செல்ல பெரிதும் உதவுகிறது. எனவே நாம் சாலைகளில் செல்லும் போது இந்த சாலை விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக பயணிக்க வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியாகணும். ஃபாலோ பண்ணலினா டிராஃபிக் போலீஸ் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபைன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த ரோட் சைன் பற்றி பெருசாக யாருக்கும் சொல்ல தேவையில்லை. இந்த ஆக்டகன் ஷேப்பில் ரெட் கலரில் இருக்கிற ஸ்டாப் அப்படிங்கிறது நிறுத்துங்க அப்படிங்கிறத குறிக்குது. இது தலைகீழாக இருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு கிவ் வேன்னு சொல்லுது. அதாவது ரைட் சைட் டிரைவர்ஸ்க்கு நம்ம வழி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வருது. இது பார்த்தாவே தெரியுது, இது நோ என்ட்ரி சிம்பிள், நேராக போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த சைன் ஒன் வேவை குறிக்குது, போக முடியாது ஆனால் வர்ற வாகனங்களுக்கான அனுமதி இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த சைன் என்ன சொல்லுதுன்னா இந்த ரோட் வழியாக போகவும் கூடாது வரவும் கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த போர்டு என்ன சொல்ல வருதுன்னா இந்த இடத்துல நம்ம ரைட் டர்ன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. அதே மாதிரி இந்த போர்டு லெஃப்ட் டர்ன் நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த இடத்துல நம்ம யூ டர்ன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த போர்டு சொல்லுது. இந்த சிம்பிள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இந்த சிம்பிள் போர்டு இருந்துச்சுன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது இந்த இடத்துல அப்படிங்கிறதான் அர்த்தம். இந்த சைன் இந்த பர்டிகுலர் இடத்துல ஹாரன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத குறிக்குது. இது நோ பார்க்கிங். இந்த போர்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நம்ம வண்டி எதையும் பார்க் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த ரவுண்ட் ஷேப் போர்டு ஸ்பீட் லிமிட்டை குறிக்குது. இந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளார இருக்கிற நம்பர் நீங்கள் இந்த பகுதியில் போகக்கூடிய மேக்ஸிமம் ஸ்பீடை சொல்லுது. இந்த கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் இந்த பகுதியில் வேகம் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் இதோட அர்த்தம். இப்போ ரெகுலேட்டரி சயின்ஸ்லேயே இருக்க ப்ளூ கலர் சயின்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளூ கலர் என்ன குறிக்குது அப்படின்னா இது கம்பல்சரியாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத குறிக்குது. இந்த போர்டு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் கம்பல்சரி லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த போர்டு நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக தான் போயாகணுங்கிறத காமிக்குது. இது கம்பல்சரி ரைட் ஹேண்ட் எடுத்தாகணும் அப்படிங்கிறது அர்த்தம். இது பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கம்பல்சரி நேராவோ அல்லது ரைட் சைடோ எடுக்கணும்னு அர்த்தம். சொல்ல தேவையில்லை, கம்பல்சரி நேராவோ அல்லது லெஃப்ட் சைடோ எடுக்கலாம்னு அர்த்தம். இந்த சைன் இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஹார்ன் அடிக்கணும் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது காஸ்னரி சைன்ஸ். அதாவது இந்த சிவப்பு கலர் முக்கோண பார்டருக்குள்ளார இருக்கிற இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கான குறியீடுகளாக இருக்கும். இந்த முக்கோண குறியீடுகள் இருக்கிற இடத்துல எல்லாமே நாம் ரொம்ப கவனமாக டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த சைன் ரோடு வலது பக்கமாக வளைய போகுது அப்படிங்கிறத குறிக்குது. அதே மாதிரி இது ரோடு இடது பக்கமாக வளைய போகுது அப்படிங்கிறத குறிக்குது. ரோடு வலது பக்கமாக ஹேர்பின் பெண்டாக வளையுது அப்படிங்கிறத குறிக்குது. அதே மாதிரி ரோடு இடது பக்கமாக ஹேர்பின் பெண்டாக வளையுது அப்படிங்கிறத சொல்லுது.
இந்த மாதிரி இசட் ஷேப்பில் இருக்க சைன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்பீடை குறைச்சிக்கணும். முதல்ல இந்த சைன் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரோடு மேற்கொண்டு இதே மாதிரி தான் போக போகுது அப்படிங்கிறத நமக்கு வார்ன் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த சைனும் பார்த்த உடனே தெரியுது, இடது பக்கமாக திரும்பி மறுபடியும் நேராக போக போகுது இந்த பாதை அப்படிங்கிறத குறிக்குது. இந்த சைன் நம்ம ஒரு பெரிய மேட்டில் ஏற போகிறோம் அப்படிங்கிறத வார்ன் பண்ணுது. இந்த சைன் ஒரு ஸ்டீப்பான டவுன்லோட் ஸ்லோப்பில் நம்ம இறங்க போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு வார்ன் பண்ணுது. இந்த சைன் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இருக்க அகலமான ரோடு குறுகலாக போக போகுதுங்கிறத காமிக்குது. அதே மாதிரியே இந்த சைன் இந்த ரோடு இன்னும் அகலமாக போக போகுது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த சைன் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு குறுகலான பிரிட்ஜ் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுது. இந்த சிம்பிள் நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த சைன் என்ன சொல்லுதுன்னா, ரோடு வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது, கவனமாக போங்கன்னு சொல்லுது. இந்த சைன் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஊட்டி மாதிரியான மலைப்பகுதிகளில் நம்மளுக்கு தென்படும். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், அதனால் ஜாக்கிரதையாக போங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். இந்த போர்டை பார்க்கும்போதே தெரியுது, சைக்கிள் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் அடிக்கடி இங்கே வருவாங்க, அதனால் நம்ம கவனமாக பார்த்து மெதுவாக போகணுங்கிறது. இந்த சைன் பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, இந்த ஏரியா ரோடு கிராஸ் பண்ணுற ஏரியா அப்படின்னு. இந்த இடங்களில் வண்டியை கண்டிப்பாக நம்ம ஸ்லோ பண்ணணும். போகிறவங்களுக்காக, கிராஸ் பண்ணுறவங்களுக்காக நம்ம வண்டியை நிறுத்தி கூட வெயிட் பண்ணி தான் போகணும். ஒரு பையன் கையில் பேக்கோட ஓடுற மாதிரியான சைன் இது பார்த்தாவே தெரியுது, ஸ்கூல் பக்கத்தில் வரப்போகுதுன்னு. பிள்ளைங்க பாதுகாப்புக்காக நம்ம வண்டியை மெதுவாக ஓட்டணும்னு. இந்த ரோடில் ஏதோ ரோடுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வருது இந்த சைன். இது கேட்டில் கிராசிங் ரோட் சைன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஆடு மாடுகள் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக ஜாக்கிரதையாக போங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான சைன் இது. ரோட்டோட 2 பக்கமாவோ அல்லது ஒரு பக்கமாவோ பாறை பகுதிகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைன் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைகள் வந்து உருண்டு ரோட்டில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் ஜாக்கிரதையாக போங்க அப்படிங்கிறதான் அர்த்தம். இந்த சைன் 2 ரோடுகள் இதே மாதிரி கிராஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நமக்கு வார்ன் பண்ணுது. இதுதான் கேப் இன் மீடியன் சைன். மீடியன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ஹெச் ரோடுகளில் எல்லாம் உங்களுக்கு வந்து நடுவில் வந்துட்டு அந்த செடிகள் போட்டிருப்பாங்க, 2 லேனை பிரிக்கிறதுக்காக, அந்த டிவைட் பண்ணுறதுக்காக அந்த செடிகள் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியா தான் மீடியன்னு சொல்கிறாங்க. இந்த மீடியனில் சில இடங்களில் கேப் இருக்கும், கிராஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம் அல்லது சைக்கிளில் போகிறவங்களும் போகலாம். இந்த போர்டு வரும்போது நம்ம வந்து வண்டியை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். சில பெரிய என்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா இந்த செடிகள் நல்லா உயரமாக வளர்ந்து அடர்த்தியாகும்போது அது நடுவில் வந்துட்டு வரவங்க வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அதனால் வந்துட்டு இந்த போர்டை பார்த்த உடனே நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி ஜாக்கிரதையாக பார்த்து போகணுங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த சைன் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஸ்ட்ரைட் ரோட்லேயே ஒரு ரைட் சைட் டர்னும் இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் ரோட்லேயே ஒரு லெஃப்ட் சைட் டர்னும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த சைனை பார்த்தாவே புரிஞ்சுக்க முடியும், இந்த ஸ்ட்ரைட் ரோடில் வலது பக்கமாக ஒரு நேரோவான ரோடு ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது. இந்த சைன் இருந்துச்சுன்னா நேராக போகிற இந்த ரோடில் ரைட் சைடு ஒரு ரோடும் லெஃப்ட் சைடு ஒரு ரோடும் பக்கத்தில் ரொம்ப ஒட்டி ஒட்டி வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சைன் என்ன சொல்லுதுன்னா, ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு எண்டாக போகுது, லெஃப்ட் சைடு ஒரு ரோடும் ரைட் சைடு ஒரு ரோடும் வரப்போகுதுன்னு. இந்த சைன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக போகிற ரோடில் ஒரு பெரிய கிராஸ் ரோடு ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்குது. இது ரவுண்ட் அபவுட் சைன், ரவுண்டானா வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது. நிறைய ரோடுகள் சந்திக்கிற இடம் தான் இந்த ரவுண்டானாவாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும், நாமும் அதே டைரெக்ஷனில் போய் நமக்கு எந்த லேனுக்கு போகணுமோ அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரவுண்டானா பக்கத்தில் நம்ம வண்டியை ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணணும், ஏன்னா ரோடு கிராஸ் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால. இந்த சைன் போகிற ரோடில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, பார்த்து போங்கன்னு சொல்லுது. இந்த சைன் போகிற ரோடு ரொம்ப மேடு பள்ளமுமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. இது அன்கார்டட் லெவல் கிராசிங் சைன். இந்த ரயில்வே கிராசிங்கில் கார்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, வண்டி ஓட்டுறவங்களே தான் பார்த்து ஜாக்கிரதையாக இதை கிராஸ் பண்ணிக்கணும், இந்த தண்டவாளத்தை கிராஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. இது எல்லாரும் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு சைன். இது கார்டட் லெவல் கிராசிங். இந்த ரயில்வே கிராசிங்கை கவனிக்கிறதுக்கு கார்ட்ஸ் இருப்பாங்க. ட்ரெயின் வர்றதுக்கும் போகிறதுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் சம் மினிட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து கேட் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்ஃபர்மேட்டரி சயின்ஸு. ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் பாக்ஸஸில் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரியான சயின்ஸ் நமக்கு இருக்கும். இதில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷன்ஸை பற்றியோ அல்லது டிஸ்டன்ஸ் பற்றியோ, ஃபியூவல் ஸ்டேஷன்ஸ் பற்றியோ, அப்படி இல்லாட்டியும் அதர் லொக்கேஷன்ஸ் பற்றியோ நமக்கு வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. இது பார்த்த உடனே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை பற்றின பெருசாக ஒரு விளக்கம் எதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த ரோட் சயின்ஸ் ரோட் ஓரங்களில் இருக்கிற முக்கியமான ரோட் சயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 3 சின்னங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் பாக்ஸ்குள்ளே போட்டிருக்க இமேஜஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிற ஆபத்தை முன்கூட்டியே நமக்கு தெரியப்படுத்தும். ரவுண்ட் பாக்ஸ்குள்ளே போட்டிருக்க எல்லாமே கவர்மெண்ட் நமக்கு உத்தரவு போடுறது. ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே போட்டிருக்க எல்லாமே நமக்கு தேவையான இடங்கள் எங்கெங்கே இருக்குன்னு தகவல் சொல்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாக்ஸ்குள்ளே என்னென்ன விதமான எச்சரிக்கை சின்னங்கள் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு ஒன்றா பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நாம் பார்க்க போகிற இந்த 3 விதமான போர்டை டிரைவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னா 99% நமக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஆபத்து வராமல் தவிர்க்கலாம். அடுத்தவங்க தப்பாக வந்தால் கூட நம்ம அதிலிருந்து விலகி நம்மளையும் காப்பாற்றிக்கலாம், அடுத்தவங்களையும் காப்பாற்றிக்கலாம். இப்போ ரோட்டில் டிரைவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கும்போது என்னென்ன சின்னங்கள்லாம் வச்சுருப்பாங்கன்னு ஒன்றா பார்க்கலாம். இந்த சிம்பிள் உங்கள் முன்னாடி ரைட் சைடு வளைவு இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்கள் முன்னாடி லெஃப்ட் சைடு வளைவு இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி ஆபத்தான பெரிய ரைட் சைடு வளைவு இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி ஆபத்தான பெரிய லெஃப்ட் சைடு வளைவு இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி பெரிய ஏற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி பெரிய இறக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி சின்ன ரோடு வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி அகலமான ரோடு வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி குறுகிய பாலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி மோசமான ரோடு வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி சைக்கிள் கிராஸ் பண்ணுற இடம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி பாதசாரிகள் கடக்கிற இடம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி 4 பக்க ரோடு கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி கால்நடைகள் அதிகமாக கடக்கிற இடம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வருதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு ரோடு இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்களுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கிராஸாக போகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் ரைட் சைடில் ஒரு ரோடு கிராஸாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்கள் முன்னாடி 2 பக்கமுமே ரோடு கிராஸாக போகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்கள் முன்னாடி T ஷேப்பில் ரைட் அண்ட் லெஃப்ட் ரோடு இருக்குன்னு அர்த்தம். அந்த T ஷேப்பில் திக்காக இருந்துச்சுன்னா உங்கள் முன்னாடி மெயின் ரோடு கிராஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் இந்த ரவுண்ட் அபவுட்டை சுற்றி போகணுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்கள் முன்னாடி டேஞ்சரான பள்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் உங்கள் முன்னாடி மேடு பள்ள ரோடு இருக்குன்னு அர்த்தம். கேட்டு சிம்பிள் இருந்துச்சுன்னா உங்கள் முன்னாடி பாதுகாப்புள்ள ரயில்வே பாதை இருக்குன்னு அர்த்தம். ட்ரெயின் இன்ஜின் சிம்பிள் மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள் முன்னாடி பாதுகாப்பு இல்லாத ரயில்வே பாலம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது மேண்டட்டரி, அதாவது கட்டாயம் சிம்பிள். இன்னும் சொல்ல போனால் ரவுண்டு போர்டில் என்ன சிம்பிள் போட்டிருந்தாலும் கவர்மெண்ட் நமக்கு ஆர்டர் போடுறாங்கன்னு அர்த்தம். இந்த ரவுண்டு போர்டை ஃபாலோ பண்ணோன்னா கிட்டத்தட்ட 90% டிராஃபிக் கண்ட்ரோல் ஆகும். நாமளும் தேவையில்லாத டிராஃபிக்கில் போய் மாட்டிக்காமல் இருப்போம். ரவுண்டு போர்டுக்குள்ளே என்னென்ன சிம்பிள் போட்டிருப்பாங்கன்னு ஒன்றா பார்க்கலாம். இந்த சிம்பிள் நோ என்ட்ரி, அதாவது நாம் இந்த ரோட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் ஒன் வே, அதாவது அங்கேருந்து மட்டும்தான் வண்டி வருதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிளும் ஒன் வே தான், ஆனால் நாம் போகலாம், அங்கேருந்து வண்டி வராதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இந்த ரோட்டுக்குள்ளே எந்த வண்டியும் அலோடு இல்லைன்னு அர்த்தம். போகவும் கூடாது, வரவும் கூடாது. இந்த சிம்பிள் இந்த ரோட்டில் கார்கள் நுழையக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இந்த ரோட்டில் பைக்கு நுழையக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இந்த ரோட்டில் கார் மற்றும் பைக் ரெண்டுமே நுழையக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் ஹெவி வண்டிங்க நுழையக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் ஆட்கள் இந்த ரோட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் சைக்கிள் இந்த ரோட்டில் நுழையக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் ரைட் சைடு ரோட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் லெஃப்ட் சைடு ரோட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இந்த இடத்துல யூ டர்ன் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் 50 km/h ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் 30 km/h ஸ்பீடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் இந்த இடங்களில் ஹார்ன் அடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம்.
இந்த சிம்பல் 2 மீட்டர் அகலம் உள்ள வண்டி வரதான் அலௌடுன்னு அர்த்தம். இந்த சிம்பல் 3.5 மீட்டர் ஹைட் உள்ள வண்டிங்க வரதான் அலௌடுன்னு அர்த்தம். இந்த சிம்பல் 10 மீட்டர் நீளமுள்ள வண்டிங்க வரதான் அலௌடுன்னு அர்த்தம். இந்த சிம்பல் 5 டன் வெயிட் உள்ள வண்டிங்க மட்டும்தான் அலௌடுன்னு அர்த்தம். இந்த சிம்பல் 4 டன் வர வெயிட்டை தாங்குற ஆக்சில் லோடு வண்டிங்க மட்டும்தான் அலௌடு. இந்த சிம்பல் இந்த இடத்துல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு அர்த்தம். இந்த சிம்பல் வச்சுருந்தாங்கன்னா அந்த இடங்களில் வண்டிங்களை பார்க் பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த சிம்பல் போட்டிருந்தாங்கன்னா அந்த இடங்களில் வண்டியை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ரவுண்டு போர்டுக்குள்ளே ப்ளூ கலர் பெயிண்டிங்க்கு மேலே ஏதாவது இமேஜ் இருந்துருச்சுன்னா கம்பல்சரி அதை ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். இந்த சிம்பல் நீங்கள் கம்பல்சரி லெஃப்ட் டேர்ன் பண்ணி தான் ஆகணும்னு அர்த்தம். இந்த சிம்பல் கம்பல்சரியாக நீங்கள் நேர மட்டும்தான் போகணும்னு அர்த்தம். இந்த சிம்பல் நீங்கள் கம்பல்சரியாக நேர இல்லைன்னா லெஃப்ட் மட்டும்தான் போகணும்னு அர்த்தம். இந்த சிம்பல் நீங்கள் கம்பல்சரியாக நேர இல்லைனா ரைட் சைடு மட்டும்தான் போகணும்னு அர்த்தம். இந்த சிம்பல் நீங்கள் கம்பல்சரியாக நேர போய் ரைட்டு தான் போகணும்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தமும் நீங்கள் கம்பல்சரியாக லெஃப்ட் டேர்ன் பண்ணி போகணும்னு அர்த்தம். இப்போது நாம் அடுத்தது பார்க்க போகிறது தகவல் சின்னம். அதாவது ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே ஏதாவது போட்டுருந்துச்சுன்னா தகவல் சின்னம்னு அர்த்தம். இந்த சிம்பல் இந்த இடங்களில் பைக் பார்க் பண்ணிக்கலான்னு அர்த்தம். இந்த சிம்பல் டாக்ஸி ஸ்டாண்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பல் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த இடங்களில் சைக்கிள் பார்க் பண்ணுற இடம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பல் நீங்கள் 2 பக்கமும் வண்டிங்களை பார்க் பண்ணிக்கலான்னு அர்த்தம். இந்த சிம்பல் நீங்கள் வலது பக்கம் மட்டும்தான் வண்டிங்களை நிப்பாட்டணும்னு அர்த்தம். இந்த சிம்பல் உங்களுக்கு வலது பக்கமாக பெட்ரோல் பங்க் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பல் உங்களுக்கு ஓய்வு எடுக்கிற இடம் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பல் உங்கள் பக்கத்தில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற இடம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பல் உங்கள் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பல் லெஃப்ட் சைடில் ரோடு முடிவுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பல் உங்கள் ஸ்ட்ரைட்டாக ரோடு முடிய போகுதுன்னு அர்த்தம். இந்த சிம்பல் உங்கள் பக்கத்தில் காஃபி ஷாப் இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பல் உங்கள் பக்கத்தில் ஹோட்டல் இல்லைனா ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான 3 சிக்னல் லைட். இது மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியும். ரெட் போட்டிருந்தா ஸ்டாப் பண்ணி, எல்லோ போட்டிருந்தா வெயிட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். கிரீன் இருந்துச்சுன்னா வண்டியை மூவ் பண்ணி போகலாம். சில இடங்களில் எல்லோ லைட்டு மட்டும் பிளிங்க் ஆகி எரியும். நாமளே ஸ்லோ பண்ணி நின்று பார்த்து கவனித்து போகணும்னு அர்த்தம். இந்த எல்லோ லைட்டு சின்னதாக டிராஃபிக் ஆகிற ஜங்ஷன்லேயோ இல்லைனா ஆபத்தான ஜங்ஷன்லேயோ வச்சுருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார் ஓட்டும் போதும் சரி பைக் ஓட்டும் போதும் சரி ஹேண்ட் சிக்னல் காட்டி எப்படி பின்னாடி முன்னாடி வரவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் காரையோ பைக்கையோ ரைட் டர்ன் பண்ண போகிறீங்கன்னா ரைட் ஹேண்டை வெளியே நீட்டி இந்த மாதிரி காட்டிக்கணும். நீங்கள் லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணணும்னா உங்கள் ரைட் ஹேண்டை வெளியே நீட்டி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். பைக் ஓட்டுறவங்களும் இப்படி தான் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டை நீட்டக்கூடாது. நாம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வர வண்டிங்களுக்கு நாம் ஸ்லோ பண்ண போகிறோன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு உங்கள் ரைட் ஹேண்டை வெளியே நீட்டி மேலேயும் கீழேயும் அசைச்சு காட்டணும். நாம் லெஃப்டில் ஒதுக்கி வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோன்னு காட்டுறதுக்கு இதை மாதிரி கை சிம்பல் காட்டி ஸ்டாப் பண்ணணும். இப்போ பின்னாடி வர வண்டியை முன்னாடி போக சொல்கிறதுக்கு இப்போ பண்ணுற மாதிரி கையை காட்டி போக சொல்லணும். அப்புறம் முக்கியமாக இந்த சிம்பல் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணி பார்த்துட்டு போகணும். இந்த சிம்பலை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டிங்களுக்கு இடம் விட்டு கொடுக்கணும்னு அர்த்தம். இன்னும் நிறைய சேஃப்டியான